குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 24/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 8ஆம் நாள் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:01, கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று காலை 11:01 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று இரவு 10:17 வரை சதயம், பின்பு புரட்டாதி. நாமயோகம் இன்று மாலை 3:15 வரை சௌபாகியம், பின்பு சோபனம். கரணம் இன்று அதிகாலை 12:07 வரை வணிசை, பின்பு காலை 11:01 வரை பத்திரை, பின்பு இரவு 9:51 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 வரை மரண யோகம், பின்பு இரவு 10:17 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இரவு 10:17 வரை பூசம், பின்பு ஆகில்யம். சந்திராஷ்டமமுடைய ராசி கடக ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம். வடமதுரை ஸ்ரீ சவுந்தரராஜர் ஸ்ரீ கருட வாகனத்தில் திருவீதி உலா. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும். விரதாதி விசேஷங்கள் சங்கடஹர சதுர்த்தி தினம். பொதுவாக கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் என்று மாதத்திற்கு இருமுறை. சுக்லபக்ஷம் என்பது வளர்பிறை, கிருஷ்ணபக்ஷம் என்பது தேய்பிறை. ஆக அமாவாசையினுடைய வளர்ச்சி நோக்கி வருவது சுக்லபக்ஷம். பௌர்ணமியிலிருந்து 5வது நாளாக வரக்கூடியது சங்கடஹர சதுர்த்தி. சங்கடங்களை களையக்கூடிய நாள். விநாயக பெருமானை வழிபடுபவர்களுக்கு சர்வ காரியம் சித்தியாகும். அன்றைய தினம் விநாயக பெருமானுக்கு தேங்காய் மாலை சாற்றலாம். அதே போல மோதகம், கொழுக்கட்டை, பூரணம் வைத்து இறைவனுக்கு அர்ப்பணித்து அவற்றை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். அதே போல அன்றைய தினம் விநாயக பெருமானுக்கு 2 தேங்காய் மற்றும் மண்டை வெல்லம் வைத்து நைவேத்தியம் செய்வது விசேஷம். ஓம் கங் கணபதியே நமக. ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் விக்னராஜாய நமக. ஓம் ஹேரம்பாய நமக. ஓம் லம்போதராய நமக. ஓம் கஜகர்ணகாய நமக. ஓம் விகடராஜாய நமக. ஓம் மூஷிக வாகனாய நமக. ஓம் சித்தி புத்தி விநாயகாய நமக. ஓம் உச்சிஷ்ட மகா கணபதியை நமக. ஓம் செல்வ விநாயகாய நமக என்று இந்த 11 மந்திரங்களை உச்சரித்தால் நிச்சயம் விநாயக பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? கல்வி கற்க ஏற்ற நாள், மருந்து செய்வதற்கு உகந்த நாள், கோயில் மதில் கட்டுவதற்கு நல்ல நாள், விதை விதைப்பதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இரவு 11:34 முதல் 1:18 வரையில் மேஷ லக்னம். 1:19 முதல் 3:21 வரையில் காலை ரிஷப லக்னம். 3:22 முதல் 5:32 வரையில் மிதுன லக்னம். 5:33 முதல் 7:44 வரை கடக லக்னம். 7:45 முதல் 9:46 வரை சிம்ம லக்னம். 9:47 முதல் காலை 11:46 வரையில் கன்னி லக்னம். 11:47 முதல் 1:52 வரை துலாம் லக்னம். 1:53 முதல் 4:03 வரை விருச்சக லக்னம். மாலை 4:04 முதல் 6:11 வரையில் தனுசு லக்னம். 6:12 முதல் 8:05 வரை மகர லக்னம். 8:06 முதல் 9:48 வரையில் கும்ப லக்னம்.
இரவு 9:49 முதல் 11:29 வரையில் மீன லக்னம். புதன்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். ஸ்ரீ புதன் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபட தொழில் வளர்ச்சி உண்டாக்கும், வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் பிறக்கும், புத்தி சித்திக்கும், நல்ல திறமை வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள். வியாபாரம் தொழில் செய்பவர்கள் மட்டுமல்ல, மாணவர்கள் கூட புதன்கிழமை தினத்தில் புதன் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்க நன்றாக படிக்கக்கூடிய வழி கிடைக்கும், புத்தி கூர்மை இருக்கும், நல்ல சிந்தனை இருக்கும், ஒழுக்கமுள்ளவர்களாக இருப்பீர்கள். படிக்கக்கூடிய விஷயத்தில் ஞாபகம் இருக்கும், ஞானம் பெறக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். ஸ்ரீ புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புதக் பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புதக் பிரசோதயாத். புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள், நல்லது. புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இந்த நாள் ஆனந்தம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியையும் ராசிக்கான அதிபதியையும் அந்த அதிபதிக்கான தெய்வத்தையும் தினம்தோறும் வணங்கி வந்தாலே எப்பேற்பட்ட மலை போன்ற கஷ்டங்கள் பிரச்சனைகள் காணாமல் போகும். உங்களுடைய பிரார்த்தனை நவகிரகத்திடத்தில் அதிகமாக வையுங்கள். அவர்கள்தான் உங்களை ஆளக்கூடியவர்களாக அமைகிறார்கள். ஆக இந்த போற்றியை மட்டும் உச்சரித்தால் போதும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி என்று இதை தினம்தோறும் உச்சரித்து வாருங்கள். உங்களுடைய ராசிக்குண்டான பலம் அதிகமாகவே கிடைக்கும். புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 8ஆம் நாளில் பார்க்கும்போது உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களே இன்றைய தினம் நடக்கும். விடியக்கூடிய பொழுது ஆனந்தமாக விடியும். எதை பற்றியும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். தைரியமாக செல்லுங்கள். தன்னம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். முடியாத வேலைகளை கூட முடித்து காட்டக்கூடிய திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். மன நிம்மதியான நற்செய்திகள் கிடைக்கும். கொடுத்த வேலைகளை திறமையாக முடித்து காட்டி நீங்கள் சாதனை புரிவீர்கள். பிறருக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக நீங்கள் இருப்பீர்கள். சமூக அந்தஸ்து மேம்படும். வியாபாரத்தினுடைய நிலையை உயர்த்துவதில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். நவீன பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். குழந்தைகளிடத்தில் உங்களுக்கு அன்பும் அதிகமாக்கும். அதே நேரத்தில் அவர்களிடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பெருமை மிகுந்த ஒரு விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்த்த நற்செய்திகள் கைகூடும். உடம்பு சிறப்பா
ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய வியாபாரத்திற்கும் தொழிலுக்கும் ஏற்றதாக அமையும். சில கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். யாருக்கு எந்த இடத்தில் பேசினாலும் அவை சாதித்து காட்டுவீர்கள். இடத்தை மாற்றக்கூடிய எண்ணங்கள் வியாபார ரீதியாக வரலாம். ஊர் மாற்றக்கூடிய சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது நல்லது. பிள்ளைகளினால் வீட்டில் சுப மங்கள யோகம் உண்டாக்கும். திருமணம் மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான விஷயங்களில் சுப செலவுகள் உண்டாக்கும். பொதுவாக பார்க்கும் பொழுது ஜெயம் நிறைந்த நாள், வெற்றி உங்கள் பக்கம். வியாபாரத்தினுடைய போக்கை மிக அழகாக நுணுக்கமாக கண்காணித்து வந்து அவற்றை திறம்பட செய்வதால் கோடான கோடி லாபம் இன்றைய தினம் கிடைக்கும். மன நிறைவு இருக்கும். நம்பிக்கையாக செயல்படுவீர்கள். மற்றவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய விதமாக உங்களுடைய பேச்சு அமையும். அழகான பண்பு அமைப்பு உங்களிடம் வெளிப்படும். வண்டி வாகனத்தின் மூலம் நன்மைகள் பிறக்கும். எடுத்த காரியத்தை மிக துரிதமாகவும் பிறர் விரும்பும்படியாக செய்து காட்டுவீர்கள். புகழ் நிறைவாக இருக்கும். உத்தியோகத்தில் அலுவலக சம்பந்தமான விஷயங்களில் நல்லதொரு நுணுக்கங்களை புரிந்து கொண்டு செய்யும் பொழுது பாராட்டுகள் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும். இந்த நாள் சங்கடஹர சதுர்த்தி என்பதால் விரதமிருந்து வழிபடலாம். உபவாசம் மேற்கொள்வதோடு மௌன விரதத்தை கடைபிடியுங்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் கேத்து பகவான் சஞ்சாரம் இருப்பதால் தேவையற்ற கடன் நீங்க, தேவையற்ற உடல் உபாதிகள் அகல, எந்தவிதமான எதிர்மறையான மறைமுகமான எதிரிகள் நீங்க விநாயகப் பெருமானை இன்றைய தினம் பற்றிக் கொள்ளுங்கள். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே என்று அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே விநாயகப் பெருமானை மனதார ஆத்மார்த்தமாக எளிமையான உணர்வோடு நீங்கள் வழிபடுங்கள். மன அமைதி கிடைக்கும். செல்வாக்கு மேம்படும். பொருளாதார நிலைகளில் முன்னேற்றங்கள் பிறக்கும். எதிர்பார்த்த நற்செய்திகள் கிடைக்கும். கூடுதலான வருமானம் வருவதற்கான வழிவகை உண்டு. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. ஸ்ரீமன் நாராயணரையும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயையும் ஒருங்கே ஒன்றாக வழிபடுங்கள். ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். மிக திறமையாக பேசி சம்பாதிப்பதில் கவனம் செலுத்துவீர்கள். இயந்திரம் தொடர்பான புதிய பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் தீர்க்கமாக நல்ல சிந்தனை, சில நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். மற்றவர்களோடு இணக்கமாக இருப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகள் கைகூடும். எல்லா விதமான செயல்களிலும் ஈடுபாடோடு இருப்பீர்கள். ஆர்வம் மிகுந்த நிறைந்த நாள். வெளியூர் பயணம் தொடர்பான எண்ணங்களை குறைத்துக் கொள்வீர்கள். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே வீட்டில் சுப மங்கள யோகம் உண்டாக்கும். பிள்ளைகளுடைய எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். குழந்தைகளுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை செய்து காட்டுவீர்கள். அன்பு அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். திருமணம் விசேஷ காரியங்களுக்காக நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய செயல்கள் வெகு சிறப்பாக நடக்கும். விமர்சையாக செய்ய வேண்டும் என்கிற ஆசை எழலாம். இந்த நாள் தேவைகள் கைகூடி வரும். பணவரவு உண்டு. இந்த நாள் ஆனந்தம், மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராமஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 8ஆம் நாளுக்கான பலன்கள். மனதில் தோன்றக்கூடிய விஷயங்களை மிக அழகாக செய்து காட்டுவீர்கள். புரிதல் என்பது அதிகரிக்கும். எதையும் லாவகமாக புரிந்து கொள்வீர்கள். பிறரோடு உங்களுக்கு இருந்த மன வருத்தங்கள் குறையும். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் மனம் திறந்து பேசுவதற்கான சூழல் அமையும்.
குழப்பத்திலிருந்து வெளிவருவதற்கான வழி கிடைக்கும். நீண்ட காலமாக நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்த விஷயங்களுக்கு ஒரு வழி பிறக்கும். எப்படி பூட்டிற்கு சாவி கிடைப்பது போலத்தான் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து வெளிவருவதற்கான சிறு வழி துவாரமாவது கிடைக்கும். நம்பிக்கையாக இருந்து செயல்பட வேண்டிய நாள் ரிஷபராசி அன்பர்களே. வேலை தொடர்பாக எண்ணங்கள் இருக்கும். எந்த வேலையை செய்தால் வருமானம் கிடைக்கும் என்கிற எண்ண ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தை நடத்த வேண்டுமே என்கிற தூண்டுதல் அதிகமாக இருக்கும். திருமணமானவர்களும் சரி, திருமணமாகாதவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்களும் சரி, பெண்களும் சரி, பொதுவாக ரிஷபராசி அன்பர்கள் எண்ண ஓட்டத்தில் சில தடுமாற்றங்கள் அவ்வப்போது வெளிப்படலாம். மாணவ மாணவிகளுக்கு ஒரு சில முடிவுகள் எடுப்பதில் மாற்றம் பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு இழுபறியாகத்தான் இருக்கும். அதிலும் அரசு தொடர்பாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். ஒரு சிலருக்கு நடக்காமல் கூட போகலாம். பிரபல மாணவர்களுடைய சந்திப்பு, நட்பு கிடைக்கும். முக்கியஸ்தர்களோடு உங்களுக்கு சில பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். வீட்டை பராமரிக்கக்கூடிய நிலையிலும் வண்டி வாகன பழுதுகளை சீர் செய்யக்கூடிய நிலை ஏற்படும். ஓரளவிற்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். உங்களுடைய மன ஆரோக்கியம் நன்றாக இருப்பதற்கு தாமரை விதைகளை உங்களுடைய உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். சில மூலிகை உணவுகளை எடுத்துக்கொள்வதால் உங்களுடைய உணர்வுகள் சீராகும். மனக்குழப்பங்கள் அடங்கும். மன சஞ்சலத்திலிருந்து விடுதலை பெற்றது போன்ற ஒரு உணர்வு உங்களுக்குள் இருக்கும். ஆக தாமரை விதையினை உணவில் சேர்த்துக் கொண்டால் ஓரளவிற்கு மன நிம்மதி இன்றைய நாள் கிடைக்கும். தாமரை என்பது தெய்வீக தன்மையினுடைய குறியீடு. அனைத்து தேவர்கள் தேவதைகளின் இடத்திலும் தெய்வங்களிடத்திலும் காணப்படக்கூடியது தாமரை. ஆக அந்த தாமரையிலிருந்து வரக்கூடிய அந்த விதையை நீங்கள் உணவில் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுடைய உடல் தெய்வீக தன்மையாக இருக்கும். எதை செய்தால் சரியாக இருக்கும் என்கிற சிந்தனை வெளிப்படும். ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் உணவு முறையிலும் ஒழுக்கத்தோடு நீங்கள் இருந்தாலே போதும். வெளியில் சாப்பிடுவதை அதிகமாக தவிர்க்க வேண்டும். ருசியாக இருக்கக்கூடிய உணவுகள் மீதே நாட்டம் இருக்கும். இவை உங்களுடைய ராசிக்கான பண்புகள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டால் உங்களுடைய உணர்வுகள் நன்றாகவே இருக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில முடிவுகள் எடுப்பதற்கு ஏற்ற நாளாகவும் அமையலாம் வாய்ப்புகள் இருக்கிறது. எப்பொழுதும் உங்களுடைய கவலைகளை பற்றி எண்ணிக்கொண்டிருக்காதீர்கள். கவலைகளை மறப்பதற்குண்டான வேலைகளில் ஈடுபடுங்கள். அதுவே உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கருத்து வேறுபாடுகள் மறையும். மன ஒற்றுமை இருக்கும். நினைத்ததை நினைத்தபடியாக முடித்து காட்டுவீர்கள். வருமானத்திற்கான வழி கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது. தைரியமாக சில முடிவுகள் எடுக்கக்கூடும். மாற்றம் பிறக்கும் நாள். வேலையில் சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். எதை செய்தாலும் மிக சரியாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். மிருகசிரீஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அருள் வேண்டி வழிபடுங்கள். சங்கடஹர சதுர்த்தி நாளும் கூட. ஆகவே மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்கள் கணபதியை வழிபடுவது, முருகப்பெருமானை வழிபடுவது மிக சிறப்பு. மனக்கவலைகள் குறையும். வாகனத்தினுடைய போக்கு சீராகும். வேலைக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய திட்டங்களை வகுத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் மன நிம்மதி கிடைக்கும் நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 8ஆம் நாள். ராசிக்கு 3ஆம் வீட்டினுடைய அதிபதி சூரிய பகவான் குடும்பஸ்தானத்தில், ராசிநாதனான புதன் பகவானே உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் வக்ர நிலையில், விரையாதிபதி சுக்கிர பகவானும் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில். இப்படி 3 கிரகங்களும் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் இருக்கிறது. உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும்.
எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்திக்க வேண்டியது நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் பேச வேண்டாம். செய்யக்கூடிய விஷயங்களின் மீதான கவனம் தேவை. உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். குடிக்கக்கூடிய தண்ணீரிலும் சரி, சாப்பிடக்கூடிய உணவிலும் சரி அலட்சியம் வேண்டாம். உடல் ஆரோக்கியம் மந்த நிலையாகத்தான் இருக்கும். வேலையில் உங்களுக்கு சுறுசுறுப்பு என்பது இருக்காது. உத்தியோகத்தில் வேலையில் இருப்பவர்கள் மற்றவர்களுடைய உதவியை நாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவி இருவருமே புரிதலோடு இருக்க வேண்டும். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் கூடாது. பண ரீதியாக எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு மாற்றத்தை உண்டாக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் அதிலும் புதிதாக முயற்சி செய்கிறீர்கள் என்றால் கவனமாகவும் சிந்தித்து செயல்படுவது அவசியம். உத்தியோக வேலைகளில் உங்களுக்கான புகழ் அதிகரிக்கும், மதிப்பு உண்டாகும். உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் புகழின் உச்சிக்கு நீங்கள் செல்வீர்கள். பக்தி நிறைந்த நாள், சங்கடார சதுர்த்தி நாள் விநாயகப் பெருமானை வழிபட்டால் நல்லது. அதிலும் புதன்கிழமை தினமாக இருப்பது உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவானே. ஆகவே மிதுனராசி என்பர்கள் இந்த நாள் மாலை பொழுது தவறாமல் ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம், தேங்காய் பால் கொண்டு அபிஷேகம் மற்றும் பசும்பால் பசும் தயிரினால் அபிஷேகம் செய்து வழிபட்டு அருகம்புல் சாற்றி உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற வழிபடுங்கள். மோதகம் அல்லது கொழுக்கட்டை சுண்டல் நைவேத்தியம் செய்வது விசேஷம். மாணவ மாணவிகள் படிப்பு ரீதியான விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரத்தின் போக்கை நீங்கள் கவனமாக கையாள் வேண்டியது நல்லது. வரக்கூடிய வாடிக்கையாளர்களிடத்தில் கோப உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டாம். சாந்தமாக அமைதியாக இருந்து வேலைகளை கையாண்டால் நல்லது. வெளியே கொண்டு போகக்கூடியவர்கள் ஆவணம் தொடர்பான விஷயங்களில் நிதானம், கவனம் தேவை. உங்களுடைய உடைமைகளை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த பொருளும் காணாமல் போகாமல் இருக்க விழிப்புணர்வு என்பது தேவை. கையில் பணத்தை புழக்கத்தில் வைத்திருந்தாலும் அதிலும் எச்சரிக்கையாக இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு இன்றைய நாள் நல்லது. எப்பொழுதும் நீங்கள் தொடர்ந்து முருகப்பெருமானை வழிபட்டால் உங்களுடைய ஆயுள் முழுவதும் நல்லது. உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் ராசிக்கு 12ஆம் வீட்டில் குரு பகவானோடு இணைந்தே இருக்கிறார். விட்டு கொடுத்து போக வேண்டும். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு வேண்டி பொறுமையை கையாளுங்கள். கோப உணர்வை தவிர்க்க வேண்டும். வீடு மனை சார்ந்த விஷயங்களின் மூலம் சற்று இழுபறியான நிலையே உண்டாகும். அதிலும் வீடு விற்பனை, மனை நிலம் வாங்க விற்க என்கிற கமிஷன் ஏஜென்ட்டுகளாக பணிபுரிபவர்களுக்கு சரியான நேரத்திற்கு பணம் கிடைக்காமல் தவிக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். சீக்கிரமாக முடிய வேண்டிய வேலை சற்று இழுபறியாக கூட நடக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு சிறப்பு. எதிலும் நிதானம் வேண்டும். மாணவ மாணவியர்கள் படிப்பின் மீதான கவனம் தேவை. ஆர்வமின்மையாக செயல்படுவீர்கள். லட்சியங்கள் நோக்கோடு இருக்க வேண்டும். எதையும் தீர்க்கமாக ஆராயக்கூடிய சக்தியை வளர்த்துக் கொள்வது அவசியம். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சிவபெருமானையும் வழிபடலாம். மதிப்பு மரியாதை கூடும். பக்தி அதிகமாக இருக்கும். ஆலய வழிபாட்டின் மீது கவனம் செலுத்துவீர்கள். மன நிம்மதியோடு இருக்க தியானம், யோகாசன பயிற்சிகள் உங்களுக்கு பல நிலையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். உணவை மிகச் சரியான முறையில் எடுக்கும் போது உணர்வுகளும் சீராக இருக்கும். கோப உணர்வுகள் எழாது. எல்லா சூழ்நிலையிலும் அனுசரித்து போகக்கூடிய போக்கு இருக்கும். சகிப்புத்தன்மை அதிகரிக்கும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய
கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ அம்பிகையை போற்றி, ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 8ஆம் நாளுக்கான பலன்கள். சிறு தூர பயணங்களின் மூலம் அலைச்சல் அதிகரிக்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டும். அதிலும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. சிறு தூர பயணங்களின் மூலம் அலைச்சல் உண்டாக்கும். ராசிக்கு 3ஆம் வீட்டில் கேத்து பகவான் சஞ்சாரம். அஷ்டம சனியின் காரணமாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். அதிலும் சனி பகவான் வக்ர நிலையில் தான் இருக்கிறார். சந்திர பகவானோடு இணைந்து இருக்கிறார். ஆகவே கடகராசி அன்பர்கள் சந்திராஷ்டமம் என்பதால் பேச்சிலும் உங்களுடைய செயல்களிலும் சிந்தனையிலும் கவனம் தேவை. நினைக்கக்கூடிய காரியங்கள் நடப்பதில் சற்று அசௌகரியங்கள் இருக்கும். மிக சாதாரணமாக முடிய வேண்டிய வேலைகள் கூட இழுபறியாகத்தான் நடக்கும். பிறரிடத்தில் சில கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது அந்த கருத்துக்களினால் பிறருடைய மனம் புண்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். பேச்சினுடைய வேகத்தை குறைத்துக் கொண்டால் நல்லது. வியாபாரத்தில் வரக்கூடிய வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவாக பேசி வியாபாரத்தை மிக சாதுரியமாக நடத்த முயற்சி செய்யுங்கள். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு வேண்டும் என்றால் உங்களுடைய போக்கு விவேகமாகத்தான் இருக்க வேண்டும். மார்க்கெட்டிங் தொடர்பான விஷயங்களுக்காக வெளியே செல்பவர்கள், பணி நிமித்தமாக வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு அலைச்சல் இருக்கும். பக்கத்தில் சிறு தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாலும் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். வீட்டில் பெரியவர்களிடத்தில் பொறுமையாக உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துங்கள். முக்கியமாக கோப உணர்வுகளையும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். தாய் தந்தையரினிடத்தில் ஆசி பெற்று உங்களுடைய வேலையை தொடங்கினால் நவ கிரகங்களினுடைய ஆசியோடு இன்றைய நாள் சிறப்பாக நடக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் காணாமல் போகும். ஆகவே கடகராசி அன்பர்கள் உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் மிக கனிவாக அன்பாக நடக்க முயற்சி செய்யுங்கள். கோப உணர்வை வெளிப்படுத்த வேண்டாம். உணர்ச்சி பூர்வமாக எதிலும் பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள். கணவன் மனைவிக்கிடையே பொறுமை வேண்டும். உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதாக இருப்பின் அது எந்த சூழ்நிலையில் இருந்தால் நல்லது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கடன் தொடர்பான சில விஷயங்களில் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். புது நபர்களுடைய அறிமுகங்கள் சில மாற்றத்தை ஏற்படுத்தும். மௌனமே உங்களுக்கு நல்ல வழியை காட்டும். பேசாமல் இருப்பது பெரிய மந்திரம் என்பார்கள். ஆக இந்த நாள் நீங்கள் மௌனத்தை கடைபிடித்து அமைதியை கடைபிடித்தால் நிச்சயம் இந்த நாள் பொன்னாள். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய செயல்கள், முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சில வேலைகள் இழுபறியாகத்தான் இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதான ஆர்வம் என்பது இருக்காது. குழப்பம் மனநிலையோடு இருப்பீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. இந்த நாள் சங்கடார சதுர்த்தியாக இருப்பதால் மனக்குழப்பங்கள் தீர, சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் விலக விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் போதும். குடும்ப நபர்களிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள். தம்பதிகள் ஒற்றுமையாக இருக்க முயற்சி செய்யுங்கள். பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. இந்த நாள் புதன்கிழமை தினமாகவும் சங்கடஹர சதுர்த்தி நாளாகவும் இருப்பதால் இறை வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது மனம் சார்ந்த பிரச்சனைகள், உடல் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். பணவரவு வருவதற்கான வழிவகை கிடைக்கும். இந்த நாள் மாற்றங்கள் உண்டாகும். மன அமைதி வேண்டி தியானம், யோகாசன பயிற்சிகள் செய்யும் பொழுது தெய்வ அருளை நீங்கள் பெறுவதற்கு வழி கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி என்னவென்றால், யார் ஒருவர் நிதானமாக பொறுமையாக மன மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஸ்ரீ பிரபஞ்சத்தினுடைய அனுகிரகம்
பரிபூரணமாகவே கிடைக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 8ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி குடும்பஸ்தானத்தில் கேது பகவான். சுபகாரிய எண்ணங்கள் கைகூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழல் அமையக்கூடும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம். உங்களுடைய துணைவரை பற்றி சொல்லக்கூடிய இடம். தொழில் கூட்டாளிகளுடைய நண்பர்களுடைய செயல்களை பற்றி பேசக்கூடிய இடம் பாவகம் என்றால் அது இந்த 7ஆம் இடம்தான். அதில் சனி பகவான் வக்ர நிலையிலும் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. மனதில் நினைத்தபடியாக சில வேலைகளை உடனுக்குடன் முடிக்கக்கூடும். மேன்மையான நிலைக்கு சில நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். மன நிம்மதியும் ஆனந்தமாக குதூகலமாக இருப்பீர்கள். குடும்பத்தினுடைய நிலையை உயர்த்துவதில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். கூட்டு வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு லாபம் மேம்படும். உயர்வான நிலையை அடைவதற்குண்டான முயற்சிகள் கைகூடும். தம்பதியர்களுக்கிடையே நல்லதொரு மன ஒற்றுமை உண்டாக்கும். சுப விசேஷங்கள், சுப காரியங்கள் தொடர்பான செயல்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஜெயம் நிறைந்த நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு. உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களிடத்திலிருந்து விலகி இருங்கள். கூடுதலாக ஊடகங்கள் மற்றும் பத்திரிகை தொடர்பான துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாள். நீங்கள் எந்த தொழிலை தொட்டாலும் அதை கைகூடும். அதிலும் கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் பிரகாசிக்கக்கூடிய நிலையும் உங்களுடைய எதிர்காலம் ஒளிமயமானதாக இருக்கும். சுப விசேஷங்கள் கைகூடி வரும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த வருமானம் மேன்மையாகவே கிடைக்கும். மன வருத்தம் வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி, ஆனந்தம், அற்புதம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். உடல் நலம் நன்றாக இருக்கும். திடகாத்திரமாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் தொடர்பான எண்ணங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் வியாபாரத்தினுடைய நிலைகளை புரிந்து கொள்வீர்கள். வேலையாட்களை தட்டி கொடுத்து சென்றாலே போதும். பங்கு வர்த்தகம் மற்றும் அதை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். அரசு தொடர்பான செயல்பாடுகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான். மகா கணபதியை வழிபட வல்வினைகள் தீரும். தடை தாமதங்கள் அகலம். முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். சங்கடஹர சதுர்த்தி தினமாக இருப்பதால் மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாள் விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளில் செய்யுங்கள். மனம் குளிரும்படியாக அருகம்புல் வைத்து அர்ச்சனை செய்து வழிபடலாம். இயலாதவர்களுக்கு தான தர்மங்களில் ஈடுபடுங்கள். நீங்கள் எந்த அளவிற்கு தானம் தர்மம் செய்கிறீர்களோ உங்களுடைய கர்ம வினைகள் குறையும் என்பது ஐதீகம். மன நிறைவாக செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. மகாலட்சுமியை வழிபடுபவர்களுக்கு வீட்டில் கனகமழை பொழிவாளாம் அன்னை மகாலட்சுமி. ஆக வீட்டில் கனகதார ஸ்தோத்திரம் கேட்கலாம். ஸ்ரீ ஆதிசங்கரர் சுவாமிகளால் அருளப்பட்டது ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரம். இன்றைய நாள் வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்கும். தவறிப்போன வேலைகள் மீண்டும் கிடைக்கலாம். மன நிம்மதி உண்டாக்கும். வருமானம் கைக்கு நல்ல விதமாக புழங்கும். கவலை வேண்டாம். கடனில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. எதை எடுத்தாலும் மிக கவனமாக செய்ய வேண்டும். காரணம், உங்களுடைய நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். கவனமாக இருக்க வேண்டும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களே. பொருள் கொடுக்கல் வாங்கலை தவிர்த்து விடுங்கள். நன்மைகள் இருக்கும். எதிர்பாலின மக்களிடத்தில் பேசக்கூடிய விஷயங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். கூட்டு வியாபாரத்தில் லாபம் மேம்படும். எதிர்பார்த்த வேலைகள் துரிதமாக நடக்க பிள்ளையாரை நீங்கள் வழிபாடு செய்வது. அருகம்புல் சாற்றி ஒரு சிதற்காய் உடைத்து நீங்கள் வேலைக்கு செல்லுங்கள். உங்களுடைய வேலைகள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நீங்கி முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் அறியலாம். நவ கிரகங்களினுடைய நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக சித்திக்கட்டும். புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 8ஆம் நாளில் ராசியினுடைய கிரக அமைப்புப்படி பார்க்கும்போது
கேது பகவான் உங்களுடைய ராசியான கன்னியிலேயே சஞ்சரிக்கிறார். வருகிற ராகு கேது பெயர்ச்சி வரையில் கேது பகவான் உங்கள் வீட்டில் தான் இருப்பார். பெயர்ச்சி அடைந்த பிறகு 12ஆம் வீடான சிம்மத்திற்கு செல்வார். ஆகவே கன்னிராசி அன்பர்களே, 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும் அவரோடு சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் விரையாதிபதியான அவர் உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் வக்ர நிலையிலும் ராசிக்கு 2ஆம் வீடான துலாம் ராசியின் அதிபதி சுக்கிர பகவானும் உங்களுக்கு லாபத்தில் நினைத்த செயலை செய்து காட்டக்கூடிய அமைப்பு உருவாக்கும். குடும்ப உறுப்பினர்களால் ஆனந்தமாக இருப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சங்கடங்கள் மறையும். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செல்லக்கூடிய அமைப்பு உருவாக்கும். உடன்பிறப்புகள் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்கள் சாதகமாக இருக்கக்கூடும். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு பெருக்கும். வேலையில் இருந்து இழுபறியான நிலைகள் மாறி முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடும். வருமானத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நன்மையிலேயே விளையும். உடன் பிறந்தவர்களுடைய செயல்கள் உங்களுக்கு வியாபார ரீதியாகவும் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவார்கள். நீங்கள் விட்டுப்போன வேலைகளை மீண்டும் தொடருவீர்கள். திறமைகள் அதிகரிக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு புரிதலும் உங்கள் துணைவர் வழியில் அவர்களுடைய உறவுகளிடத்தில் உங்களுக்கு நல்ல மேன்மையான மதிப்பு மரியாதை கிடைக்கும். தொழிலில் ஒப்பந்தங்கள் கைகூடும். புதிய லாபத்தை நோக்கி பயணிப்பீர்கள். வெற்றி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும் பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மைகளை கொடுக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். மகிழ்ச்சியான நாளாகவே அமையும். நினைத்த வேலைகளை உடனுக்குடன் முடித்து காட்டுவீர்கள். உடன்பிறப்புகளால் ஆனந்தம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல சூழல் அமைவதால் சுறுசுறுப்பாகவும் இயல்பாகவும் உங்களுடைய செயல்கள் அமையும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது. சாதகமான சூழல் ஏற்படும். பிரபலமானவர்களுடைய அறிமுகம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் தீரும். கடன்களில் இருந்து விடுதலை பெறுவீர்கள். உங்களை பற்றிய நல்ல எண்ணங்களும் கருத்துக்களும் மற்றவர்களிடத்தில் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. லாபகரமான நாளாக இருக்கும். வெற்றி நிறைந்த நாள். ஒப்பந்தங்கள் மூலமாக வருமானம் கிடைக்கும். வாழ்க்கைக்குண்டான புதிய வழிமுறைகளை கையாளுவீர்கள். மதிப்பு மரியாதை உயரும். சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தோடு இருப்பீர்கள். ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள். நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 93811626336. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் அதிர்ஷ்டம், யோகம், ஆனந்தம், வெற்றி நிறைந்த நாளாக அமைய பிரார்த்திக்கிறோம். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி.
புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 8ஆம் நாளுக்கான பலன்கள். அரசாங்கம் தொடர்பான வேலைகளில் சில இழுபறிகள் இருந்து கொண்டே இருக்கும். சீக்கிரமாக நடக்க வேண்டிய வேலைகள் சற்று காலதாமதமாகி வரலாம். அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு அலைச்சல் இருக்கும். TNPSC தேர்வு எழுத நினைப்பவர்கள் அல்லது அதை தொடர்ந்த சில வேலைகள் நடக்க காலதாமதங்கள் ஏற்படலாம். அதிரடியாக செயல்பட்டு சில இழுபறியான வேலைகளை முடிக்கக்கூடும். மிகுந்த தைரியம் உள்ளவர்கள் நீங்கள். சமூக சிந்தனை உண்டு. மற்றவர்களோடு இணக்கமாக இருப்பீர்கள். அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கான விஷயங்களை பற்றிய எண்ண ஓட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். எதையும் நேர்மையாக கையாளக்கூடியவர்கள் நீங்கள். மனநிலையில் இருந்த சங்கடங்கள் மறையும். ஒருவிதமான ஆர்வங்கள் ஏற்படும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அமைப்பு இருக்கிறது. இறை பிரார்த்தனை கைகூடும். நீண்ட நாளாக இருந்த ஆசைகள் நிறைவேறும். புதுமையான விஷயங்களில் மட்டும் கவனமாக இருங்கள். உடனுக்குடன் முடிவெடுக்க வேண்டாம். பிள்ளைகளின் மூலம் ஆதாயம் ஏற்படும். நன்மைகள் விளையும் நாள். சிக்கனமாக செயல்படுவது பண நெருக்கடியை தவிர்க்கலாம். நண்பர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உடல் நலம் சார்ந்த உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடாக பார்த்துக் கொள்ளுங்கள். பிறருடைய விஷயங்களில் அதிகம் தலையிட வேண்டாம். சமூக போக்குக்காக உங்களிடத்தில் வரக்கூடிய விஷயங்களை மிக லாவகமாக விவேகமாக கையாள வேண்டும். தலைமை பொறுப்புகளில் இருப்பவர்கள் உத்தியோகத்தில் மற்றவர்களோடு அனுசரித்து செல்லுங்கள். வியாபாரத்தினுடைய நிலையை நன்றாக புரிந்து கொண்டால்தான் வருமானம் கிடைக்கும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த செயல்களிலும் ஈடுபட்டு பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தேவதை ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். வேலையில் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். செய்யக்கூடிய செயல்களில் உங்களுக்கு திருப்திகரமற்ற நிலை இருக்கும். மென்மேலும் பல நிலைகளில் உயர வேண்டும் என்கிற ஆசை இயல்பாக உண்டு. வேலையினுடைய போக்குக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய மனதை மாற்றிக்கொள்ளுங்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களே, பிரார்த்தனைகள் நிறைவேறும். ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு அதீதமான பலன்களை தரும். நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும். இறை பிரார்த்தனை மகிழ்ச்சியை தரும். பிள்ளைகளால் ஆதாயம் உண்டாக்கும். மன நிறைவாகவும் இருப்பீர்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவானை வழிபட்டால் நல்லது. ஆதாயம் ஏற்படும். உதவி நிறைந்த நாளாக இருக்கும். சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுங்கள். பணத்தை சிக்கனமாக கையாள்வது அவசியம். இந்த நாள் மிக சிறப்பு நிறைந்த நாளாகவும் எண்ணிய வேலைகள் உடனுக்குடன் முடிக்கும் நாளாக அமைய பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 8ஆம் நாள். எண்ணத்தில் பல்வேறு சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ராசியினுடைய 4வது வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புது புது விதமான எண்ணங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கும். குடும்பத்தை தாங்க வேண்டிய நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். மற்றவர்களுக்கும் நீங்கள் தான் ஆதரவு. உங்களுக்கும் நீங்கள் தான் ஆதரவு. உங்களை விட்டால் வேறு யாரும் இல்லை என்கிற நிலைதான் இருக்கும். குடும்ப பாரத்தை ஏற்கக்கூடியவர்களாக, சுமை தாங்கிகளாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். எல்லா விதமான செயல்களிலும் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். பணத்தை அதிகமாக செலவு செய்ய மனம் வராது. உங்களுக்கு சுயமாக செய்வதை காட்டிலும் பிறருக்கு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் தான் எழும். நன்மை தீமைகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். கடின உழைப்பாளிகள் நீங்கள். காலபுருஷ தத்துவப்படி 8வது வீடு அஷ்டமஸ்தானம். சனி பகவான் 8ஆம் வீடு. ஆகவே விருச்சிகராசி அன்பர்கள், அதிலும் குறிப்பாக அனுஷம் நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் நேர்மையாகவும் நடுநிலையாகத்தான் உங்களுடைய செயல்களை இருக்கும். வேளாண்மை விவசாயம் சார்ந்த நிலைகளில் பணிபுரிபவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். கால்நடைகள் மூலம் ஆதாயம் ஏற்படும்.
மனோதிடம், உடல் பலம் பெற்று சிறப்பாக இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மற்றவர்களுடைய செயல்களில் தலையிடாமல் இருப்பதே நல்லது. நல்லது என்று நினைத்து எதையும் செய்யாதீர்கள். அதுவே உங்களுக்கு பிறகு துன்பமாக மாறிவிடலாம். மற்றவர்களிடத்தில் பேசக்கூடிய விஷயங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். உழைப்புக்கு தகுந்தாற்போல் உயர்வு, முயற்சிக்கு தகுந்தாற்போல் ஏற்றம். வியாபாரத்தில் எதிர்பாராத வகையில் சில செலவுகள் ஏற்படும். பணம் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஆதரவு பெருக்கும். குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் களத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிநாதனோடு. ஆக விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பிறரால் நன்மைகள் அதிகம் உண்டு. தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டு. வியாபாரத்தினுடைய போக்கை புரிந்து கொள்வீர்கள். நுணுக்கங்களை அறிந்து செய்வதால் வருமானம் கிடைக்கும். குறை ஒன்றும் இருக்காது. அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. எடுத்த வேலைகளை திறமையாக முடித்து காட்டுவீர்கள். எதிலும் நேர்மை, எங்கும் நேர்மை என்பது போலத்தான் உங்களுடைய செயல்கள் இருக்கும். எவ்வளவு சிரமமான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, அறநெறியை விட்டு மரபு வழுவாது இருப்பீர்கள். அதாவது வேகம், வீரம், உணர்ச்சி இதையெல்லாம் நீங்கள் அதிகமாக கொண்டிருப்பீர்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தன்னிலை மாறாமல் உண்மையில் சிறிதும் பிழை ஏற்படாதபடி உங்களுடைய செயல்கள் அமையும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு கால்நடைகள் மூலமாக ஆதாயம் ஏற்படும். நன்மைகள் விளையும் நாள். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. உங்களுடைய நட்சத்திர அதிபதிக்குண்டான நாள் புதன்கிழமை தினம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவது, ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு கற்கண்டு பிரசாதம் நைவேத்தியம் செய்வது, வில்வமாலை சாற்றுவது, ஸ்ரீமன் நாராயணன் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடுகள் செய்யுங்கள். 2 அகல் விளக்கு தீபங்களை கருட பகவானுக்கு ஏற்றுங்கள். கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகம்தான். சிக்கல்கள் குறையும் நாள். எதிர்பாராத வகையில் சில நேரத்தில் கையை விட்டு பணம் செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். வங்கி கணக்கினுடைய நிலைப்பாடு சற்று குறையும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் எச்சரிக்கையாக இருங்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பல்லாண்டு காலம் வாழ்க்கை இறை பிரார்த்தனை செய்கிறோம். நல்லது நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள் எப்படி அமைய போகிறது? நவ கிரகங்களினுடைய நல்லாசியோடு பலன்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 8ஆம் நாளுக்கான பலன்கள். ராசிக்கு 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக சில புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கீர்த்தி பெருக்கும், அறிவு அதிகரிக்கும், நல்ல ஞானம் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். குடும்பத்தில் சுப காரிய முயற்சிகள் கைகூடும். வெளியூர் சம்பந்தமான பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். செயல்களில் இருந்த சோர்வுகள், மன கஷ்டங்கள் தீரும். கவலைகள் மறையும். புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இருந்த சுணக்கங்க நிலைகள் மாறி சுறுசுறுப்பு அடைவீர்கள். போட்டிகளில் பங்கு பெறுவீர்கள். நல்ல ஞானம் கிடைக்கும். அறிவு கூர்மை உண்டாகும். உங்களை பற்றி புகழக்கூடியவர்களாகவே உங்களை சுற்றி இருப்பார்கள். நண்பர்களிடத்தில் நல்ல பேரும் புகழும் அடைவீர்கள். கொடுத்த வேலையை பொறுப்புடன் செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகள் மட்டுமல்ல, மற்றவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். உடன் பணிபுரிபவர்களால் ஆதாயம் ஏற்படும். சங்கடார சதுர்த்தி நாள் என்பதால் விநாயக பெருமானுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். தடை தாமதங்கள் நீங்கி வீட்டில் சுப மங்கள யோகம் உண்டாகும். ஆதாயம் ஏற்படும். ஆலோசனை வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள்
மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட்டால் நல்லது. முக்கியமாக புதன்கிழமை தினத்தில் ஸ்ரீ சங்கடார சதுர்த்தி வழிபாடு செய்பவர்களுக்கு தடை தாமதங்கள் நீங்கி முன்னேறி செல்வீர்கள். புத்தி கூர்மை அதிகரிக்கும். மனதில் இருந்த கஷ்டங்கள் சங்கடங்கள் மறையும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் தான் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். ஆக மூலம் நட்சத்திரக்காரர்கள் காலை நேரத்திலோ அல்லது மாலை நேரத்திலோ ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தல், சிதறக்காய் உடைப்பது, அகல் விளக்கு தீபங்கள் ஏற்றுவது நல்லது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வகையில் வாய்ப்புகள் கிட்டும். திறமைகள் வெளிப்படும். நல்ல அனுகூலம் நிறைந்த நாள். குடும்பத்தில் சுப மங்கள யோகம் உண்டாக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மனச்சோர்வுகள் நீங்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆதாயம் ஏற்படும். முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். ஆலோசனை வேண்டிய நாளும் கூட. உங்களோடு இருப்பவர்களுடைய ஆதரவு பிறக்கும். நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். புதியதொரு விஷயங்களில் ஈடுபாடு ஏற்படும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 938111626336. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கும்போது புதன்கிழமை ஆடி மாதம் 8ஆம் நாள். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இந்த நாள் நீங்கள் பார்க்கும்போது வீட்டில் சந்தோஷம் நிலைத்தே இருக்கும். உங்களுடைய பொழுது ஆரம்பமே அற்புதமாக இருக்கும். மன நிறைவோடு மகிழ்ச்சியாக கலகலப்பான சூழ்நிலைகள் இருக்கும். புரியாத விஷயங்கள் கூட புரிவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். புதிய நபர்களுடைய அறிமுகத்தின் மூலம் புதுமையான உற்சாகம் பிறக்கும். தெம்பும் தைரியமாக இருப்பீர்கள். வேலையாட்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் நேரம் காலம் பார்த்து செய்வது, ஹோரைகளை பயன்படுத்தி செய்தால் நல்ல பலன்கள், சுப பலன்கள், விசேஷங்கள் நடக்கும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. குடும்பத்தினுடைய நபர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். பிள்ளைகள் உங்களிடத்தில் மிகுந்த ஒரு மதிப்பு மரியாதையோடு நடந்து கொள்வார்கள். உங்களுடைய வார்த்தைகளுக்கு தனி மதிப்பு இருக்கும், அந்தஸ்து இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களை கேட்கக்கூடிய நிலை உருவாக்கும். உத்தியோகத்தில் வாக்கின் மூலமாக நற்பெயர்களை சம்பாதிப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, புகழ் சேரும். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு அடிப்படையில் இருந்து உங்களுடைய வாழ்க்கை நிலை உயர்வதற்கான வழி கிடைக்கும். எதிர்பார்த்த தன லாபம் உண்டு. மனோதிடம் உண்டு. தைரியம் அதிகரிக்கும். சாமர்த்தியமாக சாதுரியமாக சில காரியத்தை நடத்தி காட்டுவீர்கள். வங்கி கணக்கினுடைய பணம் உயர வாய்ப்புகள் உண்டு. மனம் சோர்வில்லாமல் தெம்பும் தைரியத்தோடு வெற்றிநடை போடுவீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் நிறைந்த வாழ்க்கை. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். அன்பு நல்லதொரு அந்யோன்யம் உண்டாக்கும். பொருத்தம் நிறைந்த தம்பதிகளாக இருப்பீர்கள். மன ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோக வேலைகளில் துரிதம் ஏற்படும். வேலைகளை விறுவிறுப்பாக செய்து காட்டுவீர்கள். தொழில் சார்ந்த விஷயங்களிலும் லாபம் இருக்கும். வியாபாரத்தினுடைய போக்கை சில நுணுக்கங்களை புரிந்து கொண்டு செய்வதால் சக வியாபாரிகளிடத்தில் உங்களுடைய பெயர் நிலைத்து நிற்கும். உயர்ந்த தன்மை பண்புகளாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்
சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவானே. சூரிய பகவானுடைய அதி தேவதை தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு இன்றைய நாள் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை சங்கடஹர சதுர்த்தி நாளாக இருப்பதால் விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகங்கள் அதிகமாக செய்யுங்கள். அபிஷேகம் செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள், இன்னல்கள் அகலும். புண்ணியம் வந்து சேரும். தான தர்மங்கள் செய்யலாம். இந்த நாள் இறை வழிபாடுக்கு என்று ஒதுக்கிவிடுங்கள். வேற எந்த விஷயத்திலும் கவனம் வேண்டாம். கலகலப்பான சூழ்நிலை இருப்பதால் எல்லோரிடத்திலும் அன்பு அதிகரிக்கும். வீட்டில் பெரியவர்களுடைய ஆதரவு உண்டு. வியாபாரத்தினுடைய நிலை போக்குக்கு ஏற்றாற்போல் சில ஆலோசனைகள் உண்டாகும். மற்றவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு புதிய தன்னம்பிக்கையும், நம்பிக்கையும், உற்சாகத்தையும் உண்டு பண்ணும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான் தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்பாள் வழிபாடு சிறப்பு. அதிலும் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எல்லோரிடத்திலும் விட்டுக் கொடுத்துதான் போக வேண்டும். காரணம், உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடு, குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதியோடு திருவோண நட்சத்திரத்தின் அதிபதியான சந்திர பகவானும் இணைந்தே இருக்கிறார். சாதுரியமான விஷயங்கள் பேச்சுக்கள் மூலமாக நடக்கும். மனதில் நினைத்ததை நினைத்தபடியாக சாதித்து காட்டுவீர்கள். பொருள் வரவுக்கு வழிவகை உண்டு. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். தம்பதிகளுக்கிடையே நல்ல புரிதலும், மனம் திறந்து பேசக்கூடிய விஷயங்களின் காரணமாக பழைய பிரச்சனைகள் தீரும். புதிய அனுபவங்கள் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. துரிதம் ஏற்பட முருகப்பெருமானுடைய வழிபாடோடு தெய்வ காரியங்களிலும் ஈடுபடுங்கள். லாபம் நிறைந்த நாள். பணி நிமித்தமாக சில உயர் பதவிகள் கிடைக்கும். அந்தஸ்து பெருகும். புதிதாக வண்டி வாகனம் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் தோன்றலாம். குடும்ப தேவைகளை பார்த்து பார்த்து கவனிப்பதால் உங்களுக்கு தனி மதிப்பு, மரியாதை உண்டு. பேச்சுக்களின் மூலமாக நினைத்ததை சாதித்துக் கொள்வீர்கள். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான அமைப்பு படி பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 8ஆம் நாள். தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து விடுங்கள். வண்டி வாகன பயண நேரங்களில் நிதானம் தேவை. வெளியே செல்லும் பொழுது குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும், உங்களுடைய ஊரினுடைய எல்லை தெய்வங்களை, காவல் தெய்வங்களை வழிபடலாம். இதனால் சில விரயங்கள் தவிர்க்கப்படும். சிக்கலான விஷயங்களில் தலையிடாமல் இருங்கள். உங்களுடைய வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். வரவுகளில் சில இழுபறியான சூழல் ஏற்படலாம். சில நேரங்களில் சுறுசுறுப்பற்ற நிலையும் மனோபயமும் நிலவும். சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுக்களில் பொறுமையாக இருங்கள். உங்களுக்கான திறமை வெளிப்படும் நாள். சங்கடஹர சதுர்த்தி நாள் என்பதால் ஸ்ரீ விநாயக பெருமானை, கணபதியை வழிபட வல்வினைகள் தீரும், துன்பங்கள் அகலும். உங்களுடைய செயல்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர விநாயக பெருமானை வழிபட வேண்டும். சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் நீங்க நல்லதொரு உணவினை எடுத்துக்கொள்வது, நன்றாக தண்ணீர் குடிக்க வேண்டும். வெண்மை நிறத்தாலான பொருட்களை தானம் செய்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது.
பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். குடும்பம் தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. செவ்வாய் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் தொழில் சம்பந்தமான விஷயங்களை தொடங்குங்கள், அது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அனாவசியமான விஷயங்களில் கவனம் செலுத்தாதீர்கள். உணவு கட்டுப்பாடு என்பது தேவை. காரம் நிறைந்த உணவுகளை தவிர்த்து விடுங்கள். நன்றாக தண்ணீர் குடிப்பது நல்லது. உங்களுடைய நட்சத்திர அமைப்பின்படி பார்க்கும்போது செவ்வாய் பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் வண்டி வாகனம் வீடு சார்ந்த நிலைகளில் தாய்க்குண்டான பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவானோடு இணைந்து. 2ஆம் வீட்டு அதிபதி அவர், குடும்பஸ்தானாதிபதி குரு பகவான். ஆக வீட்டினுடைய விஷயங்களுக்கு கோபப்படாமல் சற்று பொறுமை நிதானமாக இருக்க வேண்டும். எடுக்கக்கூடிய முடிவுகள் மூலம் நல்லது நடக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை துர்கை அம்மனை வழிபாடு செய்வது நல்லது. ஓம் தும் துர்காயை நமக, ஓம் தும் துர்காயை நமக, ஓம் தும் துர்காயை நமக என்று வழிபாடு செய்யுங்கள். அனைத்தும் உங்களுக்கு சுபமாகவே நடக்கும். சற்று இழுபறியான நாளாக இருக்கும். எதையும் செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்தால் நல்லது. விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். மனோபயம் நீங்கும். சுறுசுறுப்பற்ற தன்மைகள் மாறி விறுவிறுப்பாக வேலைகளை முடிக்கக்கூடிய பாக்கியம் கிட்டும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானோடு இணைந்தே சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதி, தொழில் ஜீவனஸ்தானாதிபதி. அவரும் 2வது பாவாதிபதியாக 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்கின்றனர். பேச்சுக்களில் பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும். மனோதிடம் வேண்டி வழிபடுங்கள். பிள்ளையாருக்கு, விநாயக பெருமானுக்கு கரும்பு சாற்றினால் அபிஷேகம், தேங்காய் பால் கொண்டு அபிஷேகம், கொழுக்கட்டை நிவேதனம் இப்படி செய்யும் பொழுது விநாயக பெருமானால் உங்களுக்கு அருள் நிறைந்ததாகவே அமையும். பொறுமையாக இருந்தீர்களே ஆனால் அனைத்தும் வசமாகும். இந்த நாள் ஆனந்த மகிழ்ச்சி முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 938111626336. மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 8ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே ராகு பகவான் 12வது வீடு விரயஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், அவரோடு 5ஆம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி சந்திர பகவான் மறைவு ஸ்தானத்தில். சிந்தனை போக்கில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். சில வேளைகளில் உங்களுக்கு புரிதல் என்பது காணப்படாது. குழப்பமான மனநிலையிலேயே இருப்பீர்கள். இறை சார்ந்த பயணங்கள் கைகூடும். பிறரை பற்றி பேசுவதை தவிர்த்து விடுங்கள். குற்றம் குறைகள் இருந்தாலும் பெரிதுபடுத்த வேண்டாம். யாரை பற்றியும் வெளிப்படையாக கருத்துக்கள் கூறாதீர்கள். அதிலும் பிறருடைய செயல்களை பற்றிய குறைகள் உங்களுக்கு சில நேரம் சங்கடத்தை கூட ஏற்படுத்திவிடும். மாணவ மாணவிகளுக்கு போட்டி மனப்பான்மை இல்லாமல் இருக்க வேண்டும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களோடு வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்தில் கனிவாக நடந்து கொள்வது அவசியம். எந்த ஒரு வேலைகளையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுத்துங்கள். புதியவர்களை நம்பி முதலீடு செய்ய வேண்டாம். வியாபாரத்தினுடைய போக்கை உணர்ந்து கொள்ளுங்கள். கணிதம் உங்களுக்கு நன்றாக வரும். ஆக ஒவ்வொரு விஷயத்தையும் கணக்கு போட்டு பார்த்து கொண்டிருப்பீர்கள். எதிர்பாராத வகையில் சில செலவுகள் உண்டாக்கும். நெருக்கடிகள் ஏற்படலாம். வெளியிடங்களுக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படும். திடீர் பயணங்கள் மூலம் ஒருவிதமான மனச்சோர்வு இருக்கும். சோதனைகள் நீங்கி சாதனைகள் பிறக்கும் நாள். உங்களுடைய முழுமையான திறமைகள் வெளிப்படும். உடல் நலம் நன்றாக இருக்கும். மன நிறைவு பெறுவீர்கள். சந்தோஷமான சுப செய்திகள் உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சிவபெருமானையும் வழிபடலாம். குழப்பங்கள் நீங்கும். வேலையினுடைய நிலையை புரிந்து கொள்வீர்கள். இயல்பாக இருக்க முயற்சி செய்வீர்கள். மாணவர்களிடையே இருந்த போட்டிகள், பொறாமைகள் அகலும். உங்களுடைய மனப்பான்மை சீராகவே இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் விநாயக பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் பிள்ளையார் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய நட்சத்திர ரீதியாக கிடைக்கக்கூடிய அதீத பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். சங்கடார சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானுக்கான ஸ்லோகங்களை உச்சரிப்பது விசேஷம். எந்த ஒரு செயலிலும் கவனமாக இருங்கள். அலட்சியம் வேண்டாம். யாரையுடைய பேச்சுக்களை நம்பி முதலீடு செய்யாதீர்கள். பணம் சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. பிறரிடத்தில் புரிதல் ஏற்படும் வரையில் எந்த விதமான கொடுக்கல் வாங்கலையோ வாக்குறுதிகளையோ கொடுக்காதீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. மனதில் இருந்த சோர்வுகள் நீங்கும். சாதனை பிறக்கும். வெளியூர் பயணங்களால் மன நிம்மதி கிடைக்க வழிபாடு செய்யுங்கள். பிள்ளையார் கோவிலுக்கு சென்று சிதறுக்காய் உடைத்து 2 தேங்காய், 1 மண்டை வெல்லம் வைத்து வழிபடுங்கள். இவை பூரணம் என்று பெயர். எப்பொழுதும் விநாயகர் கோவிலுக்கு அதிலும் தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய ஆலயம் என்றால் அவை பரிகார ஸ்தலமாக இருக்கும். எந்த ஒரு கோவிலில் பிள்ளையார் விநாயக பெருமான் மேற்கு நோக்கி இருக்கிறாரோ கஷ்டங்கள் மறைந்துவிடும். கிழக்கு நோக்கி இருப்பது செல்வத்தை சேர்க்கும். வடக்கு நோக்கி இருப்பது வாழ்க்கையிலுடைய வளமையை அதிகரிக்க செய்யும். இப்படி விநாயக பெருமான் எந்த திசை நோக்கி இருக்கிறாரோ அந்த திசைக்குண்டான பலன்களை வரக்கூடிய பக்தர்கள் பெறுவார்கள். பொதுவாக தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய ஸ்தலம் கோபுரமாக இருப்பின் அவை பரிகார ஸ்தலமாகத்தான் பெரும்பாலும் அமையும். மனச்சோர்வுகள் நீங்கி வெளிப்படையான தன்மையோடு இருந்தால் நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம், யோகம், முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் அதிர்ஷ்டம், ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. வாழ்க வளமுடன். DTCP approved and RERA registered plots அங்கீகாரம் பெற்ற பட்டா வீட்டு மனைகள் நமது மனைப்பிரிவை சுற்றி காம்பவுண்ட் சுவர் பாதுகாப்பு வசதியோடு அமைக்கப்பட்டுள்ளது. சட்ட வல்லுநர்களிடம் முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். புதிதாக வளர்ந்து வருகின்ற SH 120 நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. நமது மனைப்பிரிவிற்கு அருகாமையில் மப்பேடு ஜங்ஷன் உள்ளது. அந்த மப்பேடு ஜங்ஷனில் இருந்து சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், சுங்குவார்சத்திரம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கும் உடனடி பேருந்து வசதி உண்டு. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது பெரிய விமான நிலையம் 15 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றி 3000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. சவிதா மருத்துவமனை, சென்ட் ஜோசப் மருத்துவமனை, சென்ட் மேரிஸ் மருத்துவமனை,
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் மிக பிரபலமான 6 பள்ளிகள், 4 கல்லூரிகள் இருக்கின்றன. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் பிரசித்தி பெற்ற கோவில்கள், மசூதி மற்றும் சர்ச் அருகில் இருக்கின்றன. சுமார் 18,300 தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைய இருக்கிறது. நமது மனைப்பிரிவிற்கு 15 நிமிட தூரத்தில் இருக்கும் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டினுடைய சிறப்பு அம்சங்கள்: 6000 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு மிக மிக பிரம்மாண்டமாக அமைய இருக்கிறது. மத்திய அரசு 20,000 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கியுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை சுற்றி சுமார் ரூபாய் 50,000 கோடிக்கு மேல் தொழில் நிறுவனங்களால் முதலீடு செய்யப்படும் என பொருளாதார நிபுணர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டில் 2 பேரலல் ரன்வே அமைக்க முதற்கட்டமாக ரூபாய் 3,000 கோடியும், இரண்டாம் கட்டமாக ரூபாய் 2,000 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை பயன்படுத்துபவர்கள், அதை சார்ந்தவர்களினுடைய எண்ணிக்கை சுமார் 60 பில்லியனை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இந்தியாவின் மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் அமைய உள்ளது. MMLP அதாவது மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கின் 6 முக்கிய செயல்பாடுகள்: சரக்கு கூட்டல் மற்றும் விநியோகம் மற்றும் பல்முனை சரக்கு போக்குவரத்து, ஒருங்கிணைந்த சேமிப்பு கிடங்குகள், தகவல் தொழில்நுட்ப ஆதரவு, மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகள், சுங்கவரி தேர்வு மையம், 10,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு, 40,000 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு, இவை அனைத்தும் MMLP-யில் செயல்படுத்தப்பட உள்ளது. 2026இல் இந்த திட்டம் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. MMLP-யின் சிறப்பு அம்சங்கள்: தமிழ்நாட்டின் முதல் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகில் அமைய இருக்கிறது. 159 ஏக்கரில் 1,200 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைய இருக்கின்றன. 46,000 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்படும். ரயில்வே துறை, விமானத்துறை, கப்பல் துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒருங்கிணைந்து செயல்படும் தமிழ்நாட்டின் முதல் வளர்ச்சி திட்டம் இதுவே ஆகும். MMLP-யின் வளர்ச்சியானது இந்தியாவின் GDP-யில் 14 8.9 குறைக்க உதவும் என்று கணிக்கப்படுகிறது. NH4 தேசிய நெடுஞ்சாலை சென்னை பெங்களூருக்கு 15 நிமிட தூரத்தில் உள்ளது. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது விமான நிலையம் நமது மனைப்பிரிவிலிருந்து 10 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி-நகர், பிராட்வே, பூந்தமல்லி, வண்டலூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் இருந்து மாநகர பேருந்து வசதியும் உள்ளது. 20 நிமிட பயண தூரத்தில் கடம்பத்தூர் ரயில் நிலையம் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. சட்ட வல்லுநர்களுடைய முறையான லீகல் ஒபினியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள் ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நமது மனையிலிருந்து 10 நிமிட தொலைவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற டான் பாஸ்கோ, சென்ட் ஜோசப் பள்ளி, கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைந்துள்ளது. அருள்மிகு சிங்கீஸ்வரர் கோயில், ஸ்ரீ ராகவேந்திரர் கோயில், ஸ்ரீ பச்சையம்மன் கோயில் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் அமைந்துள்ளது. சினிமா தியேட்டர் மற்றும் திருமண மண்டபங்கள் நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகாமையிலேயே அமைந்துள்ளன. வருங்கால முதலீட்டிற்கான பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கான பொன்னான நேரம். தொடர்புக்கு 93811623636 மற்றும் 9043192132